ஹே எவ்ரிவன், இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு தான். நான் ஒரு 3 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணால் எனக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். குரூப் 4 ரிலேட்டடாக நான் சொல்லிடுறேன் சரிங்களா. குரூப் 2 பற்றி எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. ஸோ நான் குரூப் 4க்கு தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். ஸோ எனக்கு என்ன தெரியுதோ நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இப்போ தான் புதுசாக படிக்க வரீங்கன்னா ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு என்ன வேணும், அதே மாதிரி பார்த்தோன்னா ஷார்ட் டைமில் என்ன பண்ண முடியும், நீங்கள் வந்து வேலைக்கு போகணுன்னா லாங் டைம் படிக்கணுமா இல்லை ஷார்ட் டைம் போதுமா, ஸோ என்ன பண்ணணுன்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து வீடியோக்குள்ளே இருக்குது. ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதான் என்னோடய வேர் டு ஸ்டடி சரிங்களா. அதாவது சிலபஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சிலபஸ் வேறு, வேர் டு ஸ்டடி வேறு சரிங்களா. சிலபஸ்ன்றது ஓவராலாக டாபிக் பற்றி கொடுத்துருப்பாங்க. வேர் டு ஸ்டடின்றது நம்ம எந்த புக்கில் இருக்குது, எந்த லெசன் கீழே வருது அப்படின்றத பற்றி ஃபுல்லாக இருக்கிறது சரிங்களா. இந்த வேர் டு ஸ்டடி பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் கொடுத்துருப்போம் சரிங்களா. நம்மளோட டெலகிராம் சேனல் நேம் என்ன பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மணி ஸ்பீக் சரிங்களா. இதை வந்து சர்ச் பண்ணிங்கன்னா வரும். ஸோ அதில் வந்து மெட்டீரியல்லாம் இருக்கும், சிலபஸ் இருக்கும், வேர் டு ஸ்டடி இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ நான் உங்கள்கிட்ட வந்து நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கணும்னா ஸோ உங்கள் கையில் என்னென்ன வேணும் ஃபஸ்ட்டு அதை சொல்லிடுறேன் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ்னு சொல்லிட்டு 3ஆக பிரிப்பாங்க சரிங்களா. தமிழுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். தமிழுக்கு பார்த்தீங்கன்னா 6th 12th வரை நியூ புக்கு, ஓல்டு புக்கு, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிறப்பு தமிழ் சரிங்களா. ஸோ இது எல்லாமே தேவை சரிங்களா. சிறப்பு தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா 11th 12th இருக்குது சரிங்களா. சிறப்பு தமிழ் வந்து ஓல்டும் வந்து 11th 12th இருக்குது, நியூவும் இருக்கும் சரிங்களா. ஸோ எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சுங்க. 11th 12th ஓல்டு கிடைக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு கம்மி. நீங்கள் பிடிஎஃப் போட்டுக்கிட்டால் பரவாயில்ல, அப்படிலாம் டாக்குமெண்ட்டாக வச்சு ஃபோன்லேயே படித்தா கூட ஓகே தான் சரிங்களா. அப்படி இல்லைனா இப்போ இருக்கிற நியூ சிலபஸ் படி பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸ் குரூப் 4 சரிங்களா. அதுபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய அகாடமிலேருந்து புக்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிடுறாங்க சரிங்களா. புத்தாலேருந்து, டேப்லேருந்து, சுரேஷ்லேருந்து, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது சரிங்களா. ஸோ நீங்கள் அதை கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கு தான். உங்களுக்கு ஸ்கூல் புக்லேருந்து தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. மற்றபடி வேறு எங்கேயும் போகாது. இப்போ வந்து தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கொஷின் கேட்குறாங்கன்னா அதில் 100ல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 95 வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்லேருந்து தான் கேட்பாங்க. இந்த 6th 12th வர நியூ, ஓல்டு, அப்புறம் சிறப்பு தமிழ். ஸோ இதுலேருந்து தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 95 கொஷின் கேட்பாங்க. மீதி 5 கொஷின் வேணால் உங்களுக்கு அது ரிலேட்டடாக கேட்கலாம் சரிங்களா. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயும் கொஷின் போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ப்ரீவியஸ் இயர் கொஷின் சரிங்களா. ப்ரீவியஸ் இயர் கொஷினும் நீங்கள் வந்து பார்க்கணும் சரிங்களா. அதே போல் பார்த்தீங்கன்னா தமிழுக்குன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அது ஒரு மெட்டீரியல் விட்டுருப்பாங்க சரிங்களா. ஸோ அந்த மெட்டீரியலும் தேவைப்படும் சரிங்களா. அந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் இருக்கும் சரிங்களா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு தேவைப்படும். கவர்மெண்ட் மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் இருக்குது சரிங்களா. நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. அப்படி இல்லைனா கூட நம்ம டெலகிராம் சேனல்னு சொல்லிட்டு தனியாக வந்து சேட் பண்ணுற மாதிரி ஒரு சேனல் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லிட்டு கேளுங்க. நான் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எடுத்து போடுறேன் சரிங்களா. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து எத்தனை வருஷத்துக்கு பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸ் பார்த்தா போதும். பட் ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பெட்டர் சரிங்களா. மினிமம் 5 இயர்ஸ் பார்க்கணும் சரிங்களா. மினிமம் 5 இயர்ஸ் பார்க்கணும். மற்றபடி பார்த்தோன்னா நீங்கள் எவ்வளோ இயர்ஸ் வேணால் பார்க்கலாம் சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஜிஎஸ் போயிடலாம் சரிங்களா. ஜிஎஸ்னால் அதான் வந்து தமிழில் 100 கொஷின் சொன்னேன்னா ஜிஎஸ்சில் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து 75 கொஷின் கேட்பாங்க சரிங்களா. 75ல் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஷின் வச்சுக்கிட்டாலும் மீதி 65 கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்லேருந்து தான் வரும். இந்த 65 கொஷின் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6th 10th வர பேசிக் சயின்ஸே அந்த சோஷியல் சயின்ஸ் புக்கு வேணும் சரிங்களா. முக்கியமாக அந்த சோஷியல் சயின்ஸ் புக்கு தான் தேவை. சயின்ஸ் வந்து பார்த்தோன்னா சிலபஸ் வந்து பார்த்தோன்னா இப்போ ஒரு 5 கொஷின் தான் சொல்லியிருக்காங்க. மற்றபடி மீது எல்லாமே பார்த்தோன்னா சோஷியல் சயின்ஸ் புக்லேருந்து தான் கேட்குறாங்க சரிங்களா. அப்போ பார்த்தோன்னா உங்களுக்கு 6th 10th வரை சோஷியல் சயின்ஸ் புக்கு வேணும். அது மட்டும் இல்லாமல் சயின்ஸ் புக்கு வேணும். அதே பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் படிக்கணும் சரிங்களா. சிலபஸ் வைஸ் அதாவது வேர் டு ஸ்டடி கொடுத்துருப்பேன். அந்த வேர் டு ஸ்டடியில் பார்த்தோன்னா டாபிக் வைஸ் வந்து எந்தெந்த புக்கில் இருக்குது, சிலபஸ் வைஸ் வந்து எந்த டாபிக் எதில் கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். சிலபஸில் இல்லாத லெசன்லாம் நிறைய இருக்கும், அதெல்லாம் படிக்க தேவையில்லை. அதே மாதிரி பார்த்தோன்னா அதுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் பார்க்கணும். அதே மட்டும் இல்லாமல் 11th 12th புக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். இந்த 5 புக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு தேவைப்படும். அதாவது பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ்னு சொல்லுவாங்க, அரசியல் அறிவியல். எல்லா ஸ்கூல்லையும் இருக்காது சரிங்களா. நம்ம வந்து பார்த்தோன்னா ரொம்ப அலைஞ்சி தேடிக்கிட்டு வாங்குற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஹிஸ்ட்ரியும் அந்த மாதிரி தான் எல்லா பசங்களும் எடுத்து படிக்க மாட்டாங்க. இப்போ எக்கனாமியும் அந்த மாதிரி தான் எல்லா பசங்களும் எடுத்து படிக்க மாட்டாங்க. ஜாகிரஃபியும் எடுத்து படிக்க மாட்டாங்க, எத்திக்ஸும் படிக்க மாட்டாங்க. ஸோ இந்த புக்கு எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் அலைஞ்சி தேடி தான் வாங்குற மாதிரி இருக்கும். பட் ஆனால் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு முக்கியமாக தேவையான புக்ஸு இந்த 5 புக்ஸுமே 11th வாங்கணும், 12th சரிங்களா. நீங்கள் வந்து கரண்ட்டாக நியூ எடிஷனாக எது இருக்கோ வாங்கி வச்சுங்க. 2019க்கு முன்னாடி இருந்த புக்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் நிறைய இருக்கும். ஸோ அதுலேருந்துமே பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க சரிங்களா. ஸோ வந்து உங்களுக்கு 2019 புக்கு வேணுமான்னு கேட்டிங்கன்னா
அதுலேருந்து கொஷின் கேட்பாங்க. பட் ஆனால் நீங்கள் இப்போ இருக்கிற அப்டேட்டட் வெர்ஷன் வச்சுக்கிறது எவ்வளோ பெட்டர் சரிங்களா. நீங்கள் 2019லேருந்து கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம போய்ட்டு அந்த புக்கையும் படிச்சுட்டு இந்த புக்கையும் படிக்கிறது ரொம்ப கஷ்டம் சரிங்களா. பெஸ்ட்டு எந்த புக் வந்திருக்கோ அதை வந்து வச்சுக்கோங்க. ஸோ அதை படித்தாலே போதும். மற்றபடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கக்குள்ள பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த ஓல்டு புக்கில் இருக்கிற கண்ணன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து இதாகிடும் சரிங்களா. அதுக்கடுத்து வந்து மேக்ஸ் பார்த்துலாம் சரிங்களா. மேக்ஸுக்கு என்ன தேவை, மேக்ஸும் பார்த்தோன்னா 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்க ஸ்கூல் புக்கு தான் தேவை சரிங்களா. அதுலேயே பார்த்தோன்னா எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தேவை சரிங்களா. ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் பார்த்தோன்னா லாஸ்ட்டு 10 இயர்ஸ் வரைக்குமே எல்லாமே பார்த்தோன்னா கொஷின்லாம் மாறவே மாறாது சரிங்களா. ஸோ வந்து நீங்கள் எத்தனை வருஷம் வேணால் பார்க்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு நிறைய பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு பெட்ரு சரிங்களா. அதுமாரி பார்த்தீங்கன்னா அகாடமி புக்கும் இருக்குது மேக்ஸுக்கு சரிங்களா. நீங்கள் அது கூட வாங்கி வச்சுக்கலாம் சரிங்களா. உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ் கிடைக்கலாம். அகாடமி வைஸ் வந்து உங்களுக்கு புக் வந்து மொத்தமாக போட்டு விற்பாங்க. ஒரு 400 500 அந்த மாதிரி விற்கும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதுமாதிரி ரீசனிங், இப்போ ரீசனிங் பார்த்தோன்னா நமக்கு வந்து 10 கொஷின் சொல்லியிருக்காங்க சரிங்களா. நார்மல் இதுக்கு வந்து பார்த்தோன்னா 15 கொஷின் கேட்பாங்க மேக்ஸில். ரீசனிங் பார்த்தோன்னா 10 கொஷின் சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்போ வந்து பார்த்தோன்னா ரீசனிங் பார்த்தோன்னா இந்த வாட்டி 10 கொஷின் கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தோன்னா நீங்கள் வந்து புக்ஸ்லலாம் பார்த்தோன்னா ரீசனிங் அந்தளவுக்கு இருக்காது சரிங்களா. புக்ஸில் வந்து கிடையாது. புக்ஸில் வந்து பார்த்தோன்னா கிடையாது ரீசனிங் சரிங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கணும். அப்படி இல்லைனா அகாடமி வந்து புக்ஸ் போட்டிருப்பாங்க ரீசனிங்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரீசனிங் புக் வாங்கி பாருங்கள் சரிங்களா. அது பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து கவர் பண்ணிடலாம். மொத்தமாக பார்த்தோன்னா நீங்கள் வந்து தமிழில் 100 கொஷினு, மேக்ஸில் 25 கொஷினு, ஜிஎஸில் 75 கொஷினு, மொத்தம் பார்த்தோன்னா 200 கொஷின் சரிங்களா. இதில் வந்து பார்த்தோன்னா அப்படி எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு 25 அப்படிலாம் ஒரு 30 கொஷினே வச்சுங்க. 30 கொஷின் தப்பு பண்ணுறேன்னு வச்சுக்கிங்க. நீங்கள் வந்து ஒரு 170 போட்டிங்கன்னா வேலைக்கு போகலாம் சரிங்களா. கண்டிப்பாக வந்து ஒரு அரசு வேலைக்கு போயிடலாம். ஆனால் வந்து கன்ஃபார்மாக இந்த வேலைக்கெலாம் உங்களுக்கு பிடிச்ச வேலைக்கு போகணுன்னா நீங்கள் வந்து 175+ போடணும் சரிங்களா. நீங்கள் 175+ போட்டால் தான் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வேலைக்கு போக முடியும் சரிங்களா. ஸோ என்னென்ன புக்ஸ் தேவை, வேறு ஏதாவது மெட்டீரியல் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் சரிங்களா. அதுக்கடுத்து பாருங்கள், இப்போ தான் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்க சரிங்களா. அது பிகினராக இருக்கீங்க சரிங்களா. நீங்கள் வந்து என்ன பண்ணணும், வந்து ஷார்ட் டைமில் பாஸ் பண்ண முடியுமா, 6 monthஸில் வந்து பாஸ் பண்ணவங்களாம் இருக்காங்க சரிங்களா. பட் ஆனால் எல்லாராலையும் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது சரிங்களா. ஷார்ட் டைமில் நீங்கள் வந்து நிறைய கொஷின் போகணுன்னா நீங்கள் அதுக்கு என்ன பண்ணால் பாக்ஸ் கண்ணன் படிக்கணும். சிலபஸில் இருக்கிற பாக்ஸ் கண்ணன் எல்லாத்தையுமே படிக்கணும். புக் பேக் படிக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து எல்லாத்தையுமே பார்க்கணும் சரிங்களா. அது மாதிரி ஹைலைட் பண்ணியிருப்பாங்க புக்கில் சரிங்களா. ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹைலைட் பண்ண கண்டென்ட் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்க்கணும் சரிங்களா. அந்த கண்டென்ட்லாம் பார்த்து நீங்கள் இது பண்ணி வச்சுன்னா கிட்டத்தட்ட போட முடியும் சரிங்களா. நீங்கள் வந்து கண்டிப்பாக வேலைக்கு போக முடியும்னு நான் சொல்ல மாட்டேன். கிட்டத்தட்ட வந்து ஒன்றுமே தெரியாமல் போகிறதுக்கு ஸோ பாக்ஸ் கண்டென்ட் அதெல்லாம் பார்த்துட்டு போனால் கொஞ்சம் சான்ஸ் இருக்கும் சரிங்களா. பட் நீங்கள் வந்து ஃபுல் டைம் படிக்கிறீங்க, லாங் டைம் படிக்கிறீங்கன்னா ஒரு 50 நாள் தான் இருக்குது சரிங்களா. குரூப் 4 எக்ஸாமுக்கு இந்த வாட்டி கண்டிப்பாக முடியாது சரிங்களா. நெக்ஸ்ட் டைம் தான் வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து லாங் டைம் படிக்கிறீங்க, கண்டிப்பாக வேலைக்கு போகணும், உங்களுக்கு பிடிச்ச போஸ்டிங் போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா சிலபஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொன்ன புக்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வேர் டு ஸ்டடி வச்சுக்கோங்க சரிங்களா. சிலபஸ் வைஸ் எப்படி சிலபஸ் வைஸ் சொல்லியிருக்கல, சிலபஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லெசனாக முடிச்சுட்டு வாங்க சரிங்களா. சிலபஸ் வைஸ் முடிச்சுட்டு வந்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே முடிஞ்சிடும் சரிங்களா. சிலபஸ் வைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா முடிஞ்சிடும். உங்களுக்கு வந்து நான் ஏன்னா எப்படி படிக்கிறதுன்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலைல ஒரு 5 மணிக்கு எழுந்திரிக்கீங்க, இல்லை 6 மணிக்கு எழுந்திரிங்கன்னா ஒரு 10 மணி 11 மணி வரை பார்த்தீங்கன்னா தமிழ் படிங்க. எல்லாம் ஆஃப் டே ஃபுல்லாகவே தமிழ் படிங்க சரிங்களா. அது மற்ற ஆஃப் டே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் படிங்க, ஜிஎஸ் ஃபுல்லாக படிங்க சரிங்களா. நைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours 3 hours பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கு அதாவது மேக்ஸுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. அது இந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டினியூஸாக நெக்ஸ்ட் எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் இதே ரெகுலராக பண்ணிட்டு இருக்கணும். கன்சிஸ்டன்சி, நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சி தான் அது முக்கியம் சரிங்களா. கன்சிஸ்டன்சி இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்கன்னா சிலபஸ் கிட்டத்தட்ட முடிஞ்சிடும். நீங்கள் நெக்ஸ்ட்டு எக்ஸாம், அதாவது இப்போ வரப்போகிற எக்ஸாமில் நெக்ஸ்ட்டு குரூப் 4 எக்ஸாம்லாம் நல்லாவே ப்ரிப்பேர் ஆகிடுவீங்க. ப்ரிப்பேர் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச்லாம் போடுவாங்க சரிங்களா. அந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அவங்க ஒரு சிலபஸ் மாதிரி கொடுப்பாங்க சரிங்களா. அந்த டெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி படிச்சுட்டு போகக்குள்ள அந்த டெஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கும் வந்து ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும். நீங்கள் அதெல்லாம் பண்ணிட்டு போய்ட்டு நீங்கள் வந்து எக்ஸாமில் வந்து உங்களோட அவுட்புட்டை தர முடியும். அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100% பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் வந்து வேலைக்கு போக முடியும் சரிங்களா. ஸோ இதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது. இந்த பழைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ரிவைஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா டெஸ்ட் பேட்ச்லாம் போட்டு பார்க்கணும். அதெல்லாம் பண்ணாலே மோஸ்ட்லி போயிடலாம். புதுசாக படிக்கிறவங்க எப்படி படிக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து டவுட் கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே போல் ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.